ஒரு நிமிஷம் ஏங்க. என்னப்பா ஏன் இப்படி மூச்சு வாங்குது? உங்ககிட்ட வேற ஒரு விஷயம் பேசணும். நம்ம முடிவு பண்ணிட்டாங்களாமே. ச்சே இப்படி இல்ல. அப்ப ஏன் நிலைமை யோசிச்சு பாருங்க. நான் உங்க மேல இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது கூட ட்ரை பண்ணாங்க. அப்ப என் வீட்ல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். கோயிலுக்கு தான் கூப்பிடுறாங்க நம்பி போனேன். ஆனா கல்யாண செட்டப்லாம் பார்த்து நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு கந்தராவியா போய் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் தான் வைக்கப்பட்டேன். உங்ககிட்ட ஒரு விஷயஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் அவங்க கொஞ்சம் அமைதியா இருப்பாங்கன்னு தான் நினைச்சேன். அடுத்து என்ன பண்ண போறாங்களோன்னு பயமா இருக்கு எனக்கு. நானும் எதுக்கு இல்ல என்ன சுத்தி எதிரிங்களா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு. தான் பாக்குறாங்க. அடுப்புல சோத்துல கித்துல விஷத்தை வீடுங்கிற சுதந்திரமே போயிருச்சு அவங்களோன்னு எனக்கு தோணுது. அந்த கல்யாணம் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலனா அம்மா அப்பா 2 பேரும் செத்துருவேன்லாம் மிரட்டினா. ஆண்டி தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். பார்க்க பிடிக்க முடியும்னு தெரியல. நான் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறேன்னு மனசு அதுவும் மாட்டாங்க. நான் பண்ற வேலை அவங்க மேல அம்மா எங்க நான் கொஞ்சம் நல்லா பேசினா கூட பிடிச்சுக்கிட்டே இருக்கேன். அதுக்காக அவங்க சொல்றதை கேட்டு பாண்டிய மறக்கவா முடியும்? பாண்டிய கல்யாணம் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு வரதுதான். அப்ப பாண்டி திரும்பவும் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுருச்சு. தெரியுமா, என் அண்ணன் கல்யாணம் பண்ணாம நான் பண்ண மாட்டேன். அண்ணனுக்கு கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு கூட சொல்லிதான் எங்க வீட்டுல. நல்லா புரியுது. உங்களுக்கு முன்னாடி நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு போனேன். ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடுத்து என்ன பிளான் பண்ணுவாங்களோன்னு பக்கு பக்கு கூட்டு போயிருன்னு பாண்டி கிட்ட சொல்லி பார்த்தேன். தூங்கும் போது கல்லுகளை தூக்கி போட்டு கொண்டுவாங்களோன்னு பயமா இருக்கு. இப்படி ஒரு பதட்டத்திலேயே எப்படி அந்த வீட்டு உங்க கல்யாணத்தை தான் காரணமா சொல்லுது. அதையும் தலை தூக்கி போட்டாலும் போடுமே தவிர உங்களுக்கு கல்யாணம் நடக்காம இருக்கு. உங்க கல்யாணம் நடக்கிறதுல தான் அப்படியெல்லாம் ஏமாந்து இருக்கு. நான் பாண்டி கிட்ட பேசுறேன். இல்ல அது வேலைக்கே ஆகாது. கண்டிப்பா நான் உங்ககிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசினேன்னு தெரிஞ்சா என்னதான் சம திட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்காது. இதுக்கெல்லாம் ஒரே வழி நீங்க எந்த பிரச்சனையும் இல்ல. சோழன் ப்ரோக்கு கல்யாணம் ஆகி இதுல அவ்வளவு கஷ்டம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க முடியும். எனக்கு நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சா ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். கரெக்டா நீங்களே வழியில வந்து கல்யாணத்துல தான் எங்க வாழ்க்கையே இருக்கு. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நாங்களே போய்க்க போறோம். நீங்க எதுக்கு கூட வரீங்க? பஸ்ல ஏற மாட்டேங்க, கவலைப்படாதீங்க. காலேஜ் முடிச்சுட்டு பேசாம வேணும்மா. ட்ரெஸ் வாங்கணும்ல? வாங்கி கொடுங்க, போட்டுக்கிறேன். வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லடா. நாம எல்லாம் ஒண்ணா போய் வாங்கலாமான்னு. ஏங்க உங்களுக்கு என்ன எதுக்குங்க? இப்பதானே பர்த்டே போச்சு. அப்ப இருக்க முடியுமா? பரவாயில்லைங்க. என்கிட்ட ஏற்கனவே நிறைய பூசே பண்ணல. அப்படியே தான் இருக்கு. நான் அதை போட்டுக்கிறேன். அதெல்லாம் இருக்கு, பாத்துட்டு விடுங்க. என்ன பாக்குறா? புது ட்ரெஸ் பேசினாலே பயங்கர ஆர்வமா இருப்பான். ஏய் பல்லவா, என்னடா இல்லையா? இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அவன் சைட் அடிக்கிற பொண்ணு வருவா. எது சைட் அடிக்கிறானா? ஏய் எங்கடா? அண்ணா வரா பாருங்க. எங்கடா டக்குன்னு பாக்காதே. அண்ணா இவ்வளவு கேஷுவல் அண்ணா. இவ்வளவு வேணாமா? இல்ல அந்த பிங்க் கலரா? அண்ணா பிங்க் கலர்ல அண்ணா, ஒயிட் கலர். ஒயிட் நல்லா இருக்குடா. இவனையும் அடிச்சு பாக்குது இந்த பொண்ணு. உங்களுக்கு இந்த ஏரியால இருக்க எல்லா பொண்ணுங்களையும் தெரியுமா? அவன் மட்டும் உங்களுக்கு கரெக்டா தெரியுது. எல்லாரும் தெரியாதா என்ன? நேத்து எல்லாரையும் எனக்கு தெரியுங்க. என்ன இப்படி கோபம்? ஏண்டா பேச வேண்டியதானே? இப்படி பாத்து அதானே எல்லாரும் என்ன மாதிரி வந்துருவாங்களா? பாராட்டுறா அசிங்கப்படுறாளா? சரி டாபிக் சேஞ்ச் நீங்க மிஸ் பண்ணுவீங்களா? அப்போ நிஜமாவே மிஸ் பண்றீங்களா? நாளே வீடு எப்பவுமே பரபரப்பா இருக்கும். ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் கிஃப்ட் போர்ட் பண்ணி எல்லாருக்குமே கொடுப்போம். இந்த நாள் நைட்டு பெரிய எண்ணெய் சட்டி வச்சு ஃப்ரெஷ்ஷா அப்பவே உட்காந்து பேக் பண்ணிடுவோம். அடுத்த நாள் எல்லாருக்கும் கொடுப்போம். அதே மாதிரி அவங்க வீட்டுல இருந்து எங்களுக்கு கொடுப்பாங்க, வச்சிருவாங்க. ஒரு நாள் முறுக்கு தட்டை, இன்னொரு நாள் லட்டு அதிரசம் ஸ்வீட் கடை வந்துருச்சு. அங்க வாங்காம ஏன் இப்படி உட்காந்து என்னைக்கு முன்னாடி கடையில வாங்குறதெல்லாம் ஒரு விஷயமா? ஃபீலே தனிங்க. சாப்பிட எல்லாரும் ஒன்னா உட்காந்து கல கலடு சிரிச்சு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க வீட்டுல ரொட்டீன் ராத்திரி ஃபுல்லா முழிச்சிட்டு இல்ல எழுந்திருக்கவே மாட்டோம். புது ட்ரெஸ் எல்லாம் வீட்டுல புது ட்ரெஸ் சாமி முன்னாடி வச்சு கொடுப்பாங்க. டிசிஷன் வந்துட்டாலே அதெல்லாம் இனிமே நடக்காது. அதான் கொஞ்சம் வரையத மாதிரி நம்மளும் மாற வேண்டியதானே. அண்ணா மீனம் பார்க்க போனோம். அப்புறம் தாங்க முடியலங்க. டெய்லி போயிடுச்சு. ஆமா நீங்க தீபாவளிக்கு ஆரம்பிச்சு பார்த்து சிரிச்சுட்டு தான் போனேன். டேய் இப்படி எங்கண்ணா? என்னடா நீ பல்லனுக்காக சொன்னீங்க. இந்த பஸ் வேற வர மாட்டேங்குது.
கல்யாணம் பண்ணதுக்கு என்ன பண்ண மாட்டேன். அது என் அண்ணனோட வாழ்க்கைக்கு நல்லது இல்ல. हाँ ठीक है चला गया ये लोग बात करता हूँ ठीक है அனிஷ் ஆமாங்களா ஆமா பையா வந்துட்டு போயிட்டாங்க இங்க ஊர்ல பிடிச்சு போயிருக்காங்க நீங்க சொன்ன ஐடியாவில தான் ஊர்ல என் தம்பி ஒருத்தன் இருக்கான் அவன் தான் எங்களாம் தேடிட்டு பிரச்சனை எதுவும் பண்ண மாட்டாங்கல்ல? கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்க பையா சந்தா தான் கோவத்துல அவன் வேற ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ண வாய்ப்பு இருக்கு இங்க பாரு அனிஷ், என்ன ஆனாலும் பிடிக்காத கல்யாணத்தை பண்ணணும். நீங்க மட்டும் உதவி பண்ணனா நீ என் நண்பன் மாதிரி, உனக்கு ஒண்ணு நான் உதவ மாட்டேனா? சரி நான் ஏற்கனவே ஒரு முறை பைய தூக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்தேன். அப்ப அப்படி என்ன காரணம் சொல்லிச்சு தெரியுமா? என் அண்ணன் கல்யாணம் பண்ணாம நான் கல்யாணம் பண்ணாம என்ன நடக்காம போயிடுமோன்னு கூட சொல்லி தான் வீட்டுல வந்து விட்டுச்சு. நீ நான் பாண்டியை போஸ்ட் பண்ணா அது என்ன வேண்டான்னு கல்யாணம் பண்ணிக்காது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, நீங்க கல்யாணம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்பதான் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் என்ன சேரா போன் பண்ணி வாங்க. எதுக்கு வர சொன்ன? என் கையில ஆச்சரியமா இருக்கு. உன் கல்யாணத்தை பத்தி பேச. ஆமாண்ணே, காரணம் மாத்த முடிக்கணும்ண்ணே. எனக்கு எந்த பொண்ணு சேரா இனிமேல் கல்யாணம் பண்ணாம இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஆகாம பாண்டி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கான். அப்புறம் என்ன பாடி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். என்னால அவன் வாழ்க்கை ரொம்ப போச்சுட்டு வஞ்சமா பண்ற. உனக்கு பொண்ணெல்லாம் இன்னைக்கு மாப்பிள்ளை கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கறாங்கப்பா. இத மாதிரி நிறைய எதிர்பார்க்கறாங்கப்பா. அதையும்